என்னது உன் எழுத்து அச்சிலையா? நீ இன்ஸ்டாகிராம்ல எழுதுற ரிவ்யூவே எங்களால படிக்க முடியல. இதுல புக் வேற நீ போட்டிருக்கியா? அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பயப்படாதீங்க. மாப்பிள அவர்தான். ஆனா அவர் போட்டிருக்க சட்டை என்னது? அப்படிங்கிற மாதிரி இதுல நான் எழுதியிருக்கிற வாழ்த்துரை என்னமோ என்னோடது தான். ஆனா புக் என்னோடது இல்ல. சிவானி பிரியங்கா அவர்கள் எழுதின தாரா ராகம் அப்படிங்கிற இந்த புக்ல தான் முதல்ல என்னுடைய எழுத்து அச்சுல வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆத்தர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஆத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து புக்ஸ்டாகிராம் ஒரு பப்ளிக் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணி டபுள் டிஜிட்ல நினைக்கிறேன் எனக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தப்போ கூட என்ன நம்பி நீங்க வந்து என்னோட புக்கை படிச்சுட்டு அதை பத்தி உங்களோட தாட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல எனக்கு ரிவ்யூ காப்பி அனுப்பி வச்ச, அதுவும் சைன்டு காப்பி அனுப்பி வச்ச முதல் ஆத்தர் இவங்க தான். அவங்களுடைய காண ஒரு காதல் காவியம் அந்த புக்கு அது வந்து இன்னுமே எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா பர்சனலாவும் அந்த புக்கை வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதுல இருந்த எல்லா கவிதைகளுமே வந்து நான் இப்போ எத்தனை வாட்டி வேணா நான் அதை ரசிச்சு படிப்பேன். ஏன்னா நிறைய கவிதைகள் வந்து எனக்கு என்னுடைய காலேஜ் டேஸ் ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமும் கூட அவங்களுடைய இரண்டாவது புத்தகமான முதலும் முடிவிலையும் கூட அபிஷியலா அந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு அனுப்பி வச்சு நீங்க வந்து படிச்சுட்டு இதை பத்தி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இது தாரா ராகம் அவங்களுடைய மூன்றாவது புத்தகம். இது வந்து ஆக்சுவலா ஒரு நாவல் டைப்பா எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுமே வந்து கவிதை தொகுப்பா இருந்தது. இது வந்து ஒரு நாவல், ஒரு ஃபிக்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து இன்னொரு அதிசயமான இல்ல ஒரு வித்தியாசமான இல்ல ஒரு எப்பயுமே நடக்காத ஒரு விஷயம் என்னன்னா, யூஸ்வலா எல்லாருமே புக்குக்கு அந்த புக்கை படிச்சு பார்த்துட்டு அந்த புக்கை பத்தி அவங்க வந்து வாழ்த்துரை எழுதுவாங்க. ஆனா இந்த புக்ல ஆமா இதுவும் வந்து எனக்கு சைன்டு காப்பி தான் அனுப்பி வச்சிருக்காங்க. தேங்க்யூ சிவானி. அண்ட் இதுல வந்து நான் வாழ்த்துரை எழுதியிருக்கேன். ஆனா இந்த புக்கை வந்து நான் இன்னும் படிச்சே பார்க்கல அப்படிங்கிறதுதான் இதுல வந்து அதிசயமான விஷயம். அவங்க வந்து முதல்ல என்கிட்ட வந்து நீங்க தான் வந்து என்னுடைய அடுத்த புத்தகத்துக்கு கண்டிப்பா வாழ்த்துரை எழுத போறீங்க அப்படின்னு கேட்டப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லா நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அகைன் என்னையும் ஒருத்தங்க மதிச்சு புக்குக்கு வாழ்த்துரை எழுத சொல்றாங்க அப்படின்னு. பட் அந்த டைம்ல வந்து அவங்க ஒரு கவிதை தொகுப்பும் ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்தது, இந்த நாவலும் ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ எது ஃபர்ஸ்ட் வரும்னு எனக்கு நான் எதை ஃபர்ஸ்ட் முடிப்பேன்றது தெரியாது. ஸோ எனக்கு வந்து நீங்க ஒரு ஜெனரிக்கான வாழ்த்துரை எழுதி கொடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய முதல் 2 படைப்புகள்ல அவங்களுடைய எழுத்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வச்சுதான் நான் இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாழ்த்துரை எழுதியிருந்தேன். ஸோ படிச்சே பார்க்காம வாழ்த்துரை எழுதின முதல் ஆள் நானதான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புக் எப்படி இருக்கும் அப்படின்ற ஐடியா எனக்கு இல்ல. இனிமே படிச்சு பார்த்தாதான் தெரியும். எனிவே என்ன வந்து ஒரு அகைன் என்ன ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா இல்லையா, நான் புக் எப்படி படிப்பேன், அதை பத்தி எப்படி நான் பேசுவேன், எப்படி எழுதுவேன், அதை பத்தி எல்லாம் அவங்க பார்த்தாங்களா எனக்குமே தெரியல. பட் என்னை நம்பி எனக்கு முதல் புத்தகம் அனுப்பி வச்ச ஆத்தர் அவங்களுடைய புத்தகத்துல நான் வந்து முதல் முறையா ஒரு வாழ்த்துரை எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோட இவங்க வந்து ஒரு மார்க்கர் அப்புறம் இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி எல்லாம் கூட அனுப்பி வச்சிருந்தாங்க. தேங்க்யூ சோ வெரி மச். இந்த புக்கை வந்து படிக்காம வாழ்த்துரை எழுதி வச்ச இந்த புக்கை சீக்கிரமா படிச்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.